ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அதிமுக வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் கட்டுமான தொழிலாளர்கள் பணியின் போது உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை முன்வைத்து திமிரியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக அரசை விமர்சித்த அவர் அதிமுகவின் தேர்தல் கால அறிவிப்புகளை பட்டியலிட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். விவசாய கடன் தள்ளுபடி, அது மட்டுமல்ல, இங்க அருகாமையில ஒரு நெல் கொள்முதல் நிலையம் வந்து அந்த நெல் எல்லாம் வந்து இங்க இருக்கிற எங்க இந்த பகுதியில் இருக்கிற நிறைய ரைஸ் மில்லுங்க, அந்த ரைஸ் மில்லுக்கு உரிய விலையோடு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க அதை பதம் பண்ணி அதை கருப்பு அரிசியா இல்லாம நல்ல அரிசியா அரசாங்கத்துக்கு தொழில் வளம் யாரு இருக்கிற ரைஸ் மில் ஓனர்களுக்கு தொழில் வளம் பெறுவதற்கும் இருக்கிற பெண்களுக்கு நல்ல அரிசி கிடைப்பதற்கும், அது மட்டுமல்ல நல்ல அரிசி மட்டும் இல்ல பருப்பு எண்ணெய் இதெல்லாம் தரமானது கொடுத்தா நீங்க கடையில வாங்க மாட்டீங்க. அப்ப கடையில விலைவாசி குறையும். இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு ஐயா எடப்பாடியா ஒன்றொன்றா செய்யறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஃப்ரிட்ஜ், ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 2000 மாதம். இந்த மாதிரி பல திட்டங்கள். பஸ்ல போனா ஆணும் போலாம் பெண்ணும் போலாம், 2 பேருக்குமே கட்டணம் இல்லா பேருந்து. இந்த மாதிரி தொலைநோக்கு திட்டத்தோட ஐயா எடப்பாடியார் உங்களுக்கு செய்ய காத்திருக்கார். நீங்க ஒட்டுமொத்தமா இந்த பகுதியில எனக்கு ரெட்டலைக்கு வாக்களிச்சீங்கன்னா நான் எல்லாரையும் இருக்கிற விவசாயிகள் வியாபாரிகள் தனித்தனியாக அழைத்து அவரிடம் பேசி உங்களுக்கு என்ன தேவையோ இங்க இருக்கிற தொழிலாளிகளையும் அழைத்து பேசுவேன், வியாபாரிகளையும் அழைத்து பேசுவேன், ரைஸ் மில் ஓனர்களையும் அழைத்து பேசி இந்த பகுதியில் அவங்களுக்கு என்ன தொழில் வளம் பெறுவதற்கு என்னென்ன உதவி தேவையோ அதெல்லாம் செய்து கொடுப்பேன். அதே மாதிரி கட்டிட தொழிலாளர் அவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவை. பாவம் இன்னைக்கு வந்து வேலை செய்யும் போது நிறைய ஆபத்து ஏற்படுது. கட்டிட தொழிலாளருக்கு வேலை செய்யும் போது ஆபத்து ஏற்படுது. அந்த ஆபத்து ஏற்படும் போது அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் 10 லட்சம். இப்போ இந்த ஆட்சியில சாராயம் செத்தவனுக்கே 10,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஆட்சியில நல்லா உழைக்கிறவனுக்கு உண்டான தொகையை கிடைக்கக்கூடிய ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு பாலமா அமையணும் நான். அது மட்டும் இல்ல, இந்த பகுதியில கால்வாய் சரியா இல்லாம அந்த கால்வாய் புதுக்கணும். அங்கன்வாடி வாடகை இருக்குது, சொந்த கட்டிடம் கட்டி அங்கன்வாடி கட்டிடம் எல்லாமே சீரமைச்சு கொடுப்பேன். இந்த பகுதி வளம்பரத்துக்கு உறுதுணையாக இருப்பேன் கூறி விடுகிறேன். அதோட நீங்க ஒட்டு மொத்தமா ரெட்டலைக்கு வாக்களிங்கம்மா. ரெட்டலை மனசிலாதீங்கம்மா. ஐயா எடப்பாடியோட ஆட்சி அமையணும்னா நீங்க ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். செய்வீங்களாம்மா? நன்றிமா. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.